தி ஜெர்மன் ரெவல்யூஷன் 1918ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி முதல் உலகப் போரின் முடிவை ஏற்படுத்திய முக்கிய திருப்புமுனையான கீழ் கடற்படை கிளர்ச்சி ஜெர்மனியில் தொடங்கியது. இதுவே பின்னர் ஜெர்மன் புரட்சி என அழைக்கப்பட்டது. 1918இல் ஜெர்மனி முதல் உலகப் போரில் தோல்வி நிலைக்கு சென்றிருந்தது. பல்லாயிரக்கணக்கான சிப்பாய்கள் உயிரிழந்தனர். உணவு பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி, மக்கள் அதிருப்தி ஆகியவை உச்சத்தை எட்டின. இரண்டாம் கெய்சர் வில்ஹெம் தலைமையிலான அரசை மக்கள் எதிர்க்கத் தொடங்கினர். ஜெர்மன் கடற்படை கீழ் துறைமுகத்தில் இருந்தது. போரில் வெற்றி பெற முடியாது என தெரிந்திருந்த போதும் பிரிட்டனுக்கு எதிரான கடைசி போருக்காக கடற்படையை அனுப்ப அரசு திட்டமிட்டது. இது எந்தவித பயனுமற்ற தற்கொலை முயற்சி என கருதப்பட்டது. அதனால் கடற்படை வீரர்கள் அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். கீழ் துறைமுகத்தில் இருந்த கடற்படை வீரர்கள் அரசு உத்தரவின்படி போருக்கு செல்ல மறுத்தனர். நவம்பர் 3ஆம் நாளன்று கிளர்ச்சி வெடித்தது. சிப்பாய்கள் தங்கள் அதிகாரிகளை கைது செய்து துறைமுகத்தை தங்கள் வசப்படுத்தினர். இந்த கிளர்ச்சி விரைவில் ஹாம்பர்க், பிரேமன், ஹானோவர், பெர்லின் போன்ற நகரங்களுக்கும் பரவியது. சிப்பாய்களும் தொழிலாளர்களும் இணைந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் கவுன்சில்ஸ் எனும் மக்கள் குழுக்களை அமைத்தனர். இது 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட போல்ஷெவிக் புரட்சியின் சாயலில் அமைந்தது. புரட்சி தீவிரமடைந்ததை அடுத்து 1918 நவம்பர் 9ஆம் நாள் மன்னர் இரண்டாம் கெய்சர் வில்ஹெம் பதவியிலிருந்து விலகி நெதர்லாந்துக்கு தப்பிச் சென்றார். இதன் மூலம் ஜெர்மன் பேரரசு முடிவுக்கு வந்தது. நவம்பர் 11 அன்று சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது முதல் உலகப் போரின் முடிவை குறித்தது. 1918 கீழ் கிளர்ச்சி என்பது ஒரு சிறிய கடற்படை கிளர்ச்சியாக தொடங்கியது. ஆனால் அது விரைவில் முழு ஜெர்மனியையும் புரட்சியில் ஆழ்த்தி இரண்டாம் கெய்சர் வில்ஹெமின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வைமர் குடியரசு என்ற புதிய ஜனநாயக அரசை உருவாக்க வழிவகுத்தது.